ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. உனக்கு நல்ல வழி காட்டுவதற்காகவே இந்த கருப்பசாமி நான் வந்திருக்கேன். இல்லை, நான் வெறும் சாதாரண சிலைன்னு நினச்சினா நான் சொல்கிறத கேட்காம நீ கடந்து போயிடு. இல்லை, உன் குலம் காக்கும் அப்பன் இந்த கருப்பன்னு நினச்சினா நான் சொல்வதை கேட்காமல் கடந்து போய்விடாதே. எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கிடைக்கும் போதே அதை பத்திரமாக பாதுகாத்து பயன்படுத்திக்கணும். ஆனால் நீ என்ன செய்கிற தெரியுமா? நான் உனக்கு என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் அதை அலட்சியமாக தவற விட்டுட்டு அப்புறமாக அதை நினச்சி வருத்தப்படுற. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய விஷயமும் உனக்கான இன்பமும் உனக்கு கிடைக்காமலா போயிடும். எல்லாவற்றையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பல சமயங்களில் நான் உனக்கு செய்கிற நல்ல விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம என்னை அலட்சியமாய் அவமதித்து விடுகிறாய். நல்ல மனிதர்களை யாராவது காயப்படுத்தினா அவங்க ஒருபோது சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க. அதே போல தான் இந்த கருப்பசாமி நானும் என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்லது செய்யவும் நல்ல வழி காட்டும் மறந்தவர்களாக அவர்கள் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்துவதற்காக வேறதை தேடி போகும்போது நானா இப்போதாவது என்னை பார்த்து நான் சொல்கிறதை கேட்க வந்து விட்டாய் தானே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உனக்கான விடிவு காலமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்கிறாய். ஆனால் மறுபடியும் உனக்கு தோல்வியே கிடைக்குதே நினச்சி வருத்தப்படாத. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது உனக்கு வெற்றியை கொடுக்க தீர்மானித்து தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் முயற்சிகள் தவறலாம், ஆனால் நீ முயற்சிக்க தவறக்கூடாது என் செல்லமே. கீழே விழுந்துட்டோமே நீ சோர்ந்து போனினா வெற்றி கிடைக்காமலே போய்விடும். கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்க முடியுன்ற உணர்ச்சியோட அந்த வெறியோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இப்போ புது பொலிவோட அழகான நந்தவனமாக மாறப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க சுற்றமும் நட்பும் புடைசூழ நீ வாழ்த்துக்களை பெறப்போகிறாய். நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. இனி நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்னு நீ நம்பிக்கை வச்சினா இந்த கருப்பசாமி நானே முன்னின்று அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதையே மரமாக வளர்ந்து வரும்போது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்க மத்தியிலிருந்து உன்னால் எழுந்து வர முடியாதா என்ன? உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற அந்த உறுதியையும் வைராகியத்தையும் உன் மனசுக்குள்ளே உருவாக்கு. தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கக்கூடிய உனக்கு யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாம்னு தோணுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நீ சொல்லி தான் எனக்கு எல்லாம் தெரியணும்னு இல்லை. உன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நீ சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பவன் நானாகத்தானே இருக்கேன். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக தான் உன்னை நல்லா வாழ வச்சு உன் கைகளில் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன். நீ போகும் பாதையும் வெற்றி பாதையாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நிச்சயமாக என்னை நாடி தேடி வந்த உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜென்மமும் உன் கூடவே இருந்து உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு மறக்க முடியாத சோகம் மறைஞ்சிருக்கும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது நீ அப்படி நினச்சி பெருசாக கஷ்டப்படுற இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் நான் போக செய்கிறேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாயிடும். உனக்கு நல்ல வழி காட்டவும் நல்லதை நடத்தி கொடுப்பதற்குமாகவே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தான் மனித வாழ்க்கை. அதில் இல்லாததை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படாமல் இருக்கிறத நினச்சி மகிழ்ச்சியோடு இரு. உன் வாழ்க்கையில் இல்லாததும் கிடைக்காததும் உனக்கு தேவையற்றது. நீ விரும்பியது எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே நீ மனசு வருத்தப்பட்டினா அவர்கள் செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுப்பேனேன் செல்லமே. ஆனால் உனக்கு கெட்டது செஞ்சவங்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் நல்லா நிம்மதியாக வசதியாக வாழ்கிறாங்களே அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கலையேன்னு யோசிக்காதே. எல்லாமே
உடனுக்குடனே நடந்துடாது. ஆனால் தாமதமானாலும் தர்மம் நிச்சயமாக ஜெயிக்கும். யார் கெட்டது செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். யார் நல்லது செஞ்சாலும் அதற்குரிய நன்மையையும் நான் அளிப்பேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து கைகொட்டி மகளே கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது தான். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ அது யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். நிச்சயமாக உனக்கான நல்லதையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. சில காரணத்துக்காக உன்கிட்ட பழகக்கூடிய உறவுகளையும், காலத்துக்கு ஏற்றாற்போல மாறி மாறி பேசக்கூடிய உறவுகளையும், காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகளையும் யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்றாற்போல நீ நடந்துக்கணும்.